ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் ஹீல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செல்வ செழிப்போட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம உடனே மனசு உடைஞ்சி போய் ஐயோ நமக்கு கிடைக்கலையே, நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கைவிட்டு போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இழந்துட்டோமே அப்படின்ட்டு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதை காட்கிட்ட நம்ம ப்ரே பண்ணுவோம். அது நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் ரொம்ப எஃபோர்ட் எடுத்திருப்போம். அது கையில் கிடச்சிருக்கோம். திருப்பி நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயம் கையை விட்டு போயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதில் உள்ள நல்லது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், அது மட்டும் கிடச்சிருந்தா நமக்கு இன்றைக்கி இந்தளவுக்கு நம்ம இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். கண்டிப்பாக அது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே ஒருத்தரோட தொடர்புடையவங்க அப்படின்னு தான் இப்போ இந்த புராணங்கள், இதிகாச புராணங்கள் எல்லாமே சொல்லுது என்னென்னா, எல்லாரும் ஒருத்தர் தொடர்புடையவர்கள். அப்போ இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம உறவுகள் தான். ஸோ இப்போ நம்ம எதை இழந்தோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை ஏன் கடவுள் நம்மக்கிட்ட கொடுக்கல அப்படின்னா, நம்ம ஒரு பழம் இருக்குது, அதை சாப்பிட போகிறோம். அப்போதைக்கு அது ஒரு வீணாக போன பழமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியல அது பேக் சைடில் இருக்குது. நம்ம சாப்பிட்ற பழத்தை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்ப நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அது காடுக்கு தெரிஞ்சிடுது அது வீணாக போன பழம். ஐயோ நம்ம குழந்தை அதை சாப்பிட்டுட்டா, வீணாக போன பழத்தை சாப்பிட்டுட்டா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும், அதுக்கப்புறம் அவங்க உடம்பு சரியில்லாமல் போகும், திரும்பவும் அழுது நம்மக்கிட்ட தான் அவங்க நல்ல விஷயங்களை கேட்பாங்க உடம்பு சரியாகணும்னு அப்படின்னு. அது யாருக்கு தெரியும்? காடுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை சாப்பிட விடாமல் அதை நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்குவாங்க. கீழே போடு அப்படின்னு நம்ம சின்ன குழந்தை என்ன செய்வோம், தட்டி விடுவோம், கீழே அதை போட்டுரு அப்படின்னு. அதே மாதிரி லைஃப்பில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா அது கடவுள் அதை விட நல்ல பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த குழந்தைகிட்ட நம்ம அதை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா அழகான ஃப்ரூட்டாக திருப்பி அதை கொடுப்போம் அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த குழந்தை பிடுங்குறப்ப அழுவும் கத்துந்தான். ஆனால் என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறப்ப ரொம்ப பல மடங்கு சந்தோஷமாகும். ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் நம்மளை விட்டு ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே உடஞ்சி போய் அதை ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காராதீங்க. அதை விட பெஸ்ட்டாக நமக்காக ஒன்று இந்த பிரபஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க, அது நமக்கு சேரும் அப்படின்னு எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, நமக்கு இது என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ காட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.